நீங்க விஜயனுடைய பேச்ச கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிம்பீங்க. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன் இன்னைக்கு. சார், ரெண்டு விஷயங்கள் சார். ரெண்டு கட்சிகள் இணைந்து எங்களுக்கு சதி பண்ணுது. ஒன்னு நீ இரு, இல்லைன்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னா நீ இரு அப்படின்ட்டு இந்த ரெண்டு கட்சிகளுமே கூட்டணி போட்டுக்கிட்டு நம்மளை தாவேக்காவை எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது அதிமுகவை தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு நான் எனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவில் புரிந்து கொள்கிறேன். ஏடிஎம்கேவும் சதி செய்கிறதா சார் தாவேக்காவுக்கு எதிராக? சத்தியம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க. இரண்டு கட்சிகளும் சேர்ந்து என்னை எதிர்க்கின்றன அப்படின்னு சொல்றது ஒரு உண்மைக்கு மாறான தகவல். ஆல்ரெடி 75 வருடங்கள் களத்துல இருந்த ஒரு ஊழல் குறையோடி போன பேர் போன திமுகங்கிற ஒரு கட்சி, 50 ஆண்டு காலம் தொடங்கப்பட்டு 50 ஆண்டு காலம் ஆன அதிமுகங்கிற ஒரு கட்சி, ரெண்டு பேரும் தமிழகத்துல மாறி மாறி வர்றத புதுசா ஒருத்தர் வர்றப்ப ரெண்டு பேரும் எதிர்க்கிறதுங்கிறது இயல்பு. இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ஊரை சுத்தப்படுத்துறேன், அரசியலை சுத்தப்படுறேன், உலகத்தை சுத்தப்படுத்துறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தப்ப காங்கிரஸும் ஏத்துது, பிஜேபியும் அவர் ஏத்துதோ அந்த அடிப்படையில இங்க இருக்கிற ரெண்டு கட்சிகளுமே விஜய் இருக்கிறாங்களே இல்லையா? அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்ததுனால காங்கிரஸும் பிஜேபி நாளைக்கு கூட்டணி போட்டுட்டு எடுத்தாங்களா? இது சும்மா நீர் போலி கண்ணீர் வடிச்சு ஒரு அங்காளத்தை தேடுறதுக்கான ஒரு பேச்சு. இப்ப எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் செங்கல் பத்மன் அவர்களுக்கு நான் சில கேள்விகளை கேட்கிறேன். அதாவது அவர் தன்னுடைய கட்சி தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாரு, அதிமுக ஊழியர் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பக்கத்துல செங்கோட்டையன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் புது போயிடுறாரு. எம்ஜிஆர் வரைக்கும் உரிமை கொண்டாடுறாரு, அவரை பத்தி பேசுறாரு. ஆனா ஜெயலலிதா அம்மா பத்தி அவர் அப்படியே அழகா தவிர்த்து செங்கோட்டையன் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழியர் கட்சின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன் சார், காங்கிரஸ் ஊழியர் கட்சி இல்லையா? இப்ப காங்கிரஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலில் விழுந்து கெஜ்ரிவால் ஆட்டு ஒரு வயசுக்கு நம்ம நம்பிக்கை காக்கும் கட்சி அண்ணன் பத்மநாபன் அண்ணன் சார், அந்த காலத்துல ராணுவத்துக்கு ஜீப் வாங்கினதுல ஊழல், இந்திரா காந்தி காலத்துல நடுவாலா ஊழல், ராஜீவ் காந்தியே கபத்திர மிஸ்டர் கிளீன் சொன்ன ராஜீவ் காந்தி நடுப்புற கீழே விழுந்த போஃபாஸ் ஊழல், மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பேர் வாங்கின மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சொல்லவே வேண்டாம், அவரு மிஸ்டர் கிளீன். நிச்சயமா அவர் எந்த ஊழலையும் ஈடுபடாத ஒரு தூய்மையோட 2G ஊழல், கோல்கேட் ஊழல், ஏசியா போட்டி ஊழல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஊழலாலதான் அந்த அரசாங்கமே ஆட்சி அன்னைக்கு இழந்து போச்சு. காங்கிரஸ்ல இதுவரைக்கும் பிரதமர்களா இருந்த மரியாதைக்குரிய இந்த மண்ணின் உண்மையான தேசபக்தன் லால் பகதூர் சாஸ்திரியும் குல்சாரிலால் நந்தா ரெண்டு பேரை தவிர ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஏதாவது ஒரு காங்கிரஸ் பிரதமரை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? சோ காங்கிரஸ் மட்டும் எப்படி சார் உங்களுக்கு தூய கட்சி ஆயிடும்? தூய கட்சி நீங்க அவங்களோட மட்டும் கூட்டணி வச்சுக்குவீங்க? ஏத்துக்கிற சார், ரெண்டு திராவிட கட்சிகள் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நான் மறுக்கல. காங்கிரஸ் என்னுடைய கேள்வி அதுதான். ரெண்டாவது, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி அரசியலுக்கே நீங்க இது வரைக்கும் வரல. இப்பதான் புது வரவு, நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரைத்துறையில உண்மையாலுமே நீங்க சூப்பர் ஸ்டார். ரஜினி நேற்றைய சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இவரு. உங்க துறையில நடந்திருக்கிற மிகப்பெரிய ஊழல்களை பத்தி ஏதாவது வரைக்கும் நீங்க தட்டி கேட்டிருக்கிறீங்களா? இல்ல உங்க மேல பாத்தீங்க அப்படின்னா கார் வாங்கினதுல வரி ஏய்ப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு கோர்ட்ல போய் மரியாதைக்குரிய நீதிபதிகள் எப்படிப்பட்ட கேள்வி எழுப்பி அந்த வழக்கு தொக்கி நிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஐடில 5 கோடி ரூபாய் நான் கருப்பு படமாக வாங்கினேன், அந்த புலியோ எலியோ என்னோ ஒரு படம் வரும், அந்த படத்துக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு இவர் ஒத்துக்கொண்டார். இப்போ தன்னுடைய சினிமா, அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஏதாவது தூய்மையானவரா? நீங்க எப்படி உங்களை தூய்மை கட்சின்னு சொல்லிக்க முடியும்? ரெண்டாவது, இவர் கூட இருக்கிறவரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லாட்டரியிலேயே பல லட்சம் குடும்பங்கள் அழிஞ்சு போன ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற லாட்டரி மார்டின் குடும்பத்துல இருந்து வந்தவர். அவரை இவர் பக்கத்துல வச்சுட்டு ஊழல் ஒழிப்பாரா? அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையின் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அவரை நம்ம சோச தம்பியோட பங்கு தந்தையோட அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த உடனே அவருக்கு தூயவரா மாறிட்டார், தூய யோயவரா அவர் மாறிட்டாரா? எப்படி சார் தூயவர்னு சொல்றாரு?
நான் தூய கட்சின்னு சொல்றேன். ரெண்டாவது சார், திமுகவுடைய அப்படியே டிட்டோ நீட் எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு, எதிர்ப்பு, சிசிசி காமன் சிவில் கோட் எதிர்ப்பு இப்பயே ஆரம்பிச்சாரு. ஒன்றிய அரசு குன்றிய அரசுங்கிறாரு. சோ அப்ப நீங்க கொள்கை எதிரி, அவர் அரசியல் எதிரி. இதுவே ஒரு தவறான வாதம். கொள்கை எதிரித்தான் உங்களுடைய அரசியல் எதிரியாக இருக்க முடியும். அது எப்படி கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறன்னு சொல்ல முடியும்? இப்பயே நான் பிஜேபிக்கு எதிரானவன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார். நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா இப்ப திமுக என்ன பண்ணுது? எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு அப்படின்னா ஆகுனா எடாயாவுக்குள்ள டிச் எடுக்கல, எடாயம் பாத்ரூம்ல தண்ணி போடணும், மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம் இப்படிங்கிறாங்களே. இதே பல்லவியை பாடுற உங்களுக்கு எதுக்காக மக்கள் ஓட்டு போடணும்? இன்னும் உங்கள்கிட்ட தனித்துவமான கொள்கை இருக்கா நான் கேட்கறது. அதாவது கொள்கைன்னா என்னங்கிறீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும்ங்கிறீங்க. திமுக திராவிடம் பேசுற கட்சி, அதிமுக அபாயம் இல்லாத திராவிடம் பேசக்கூடிய கட்சி. இவரு பாஜக இந்திய தேசியம் பேசுற கட்சி, சீமான் தமிழ் தேசியம் பேசுற கட்சி. கொள்கை தலைவர்னு ரெண்டு பேரும் கான்ட்ராடிக்ஷனோட உச்சபட்சம் சார். ஈவேராவும் காமராஜரும் என்னுடைய கொள்கை தலைவர் எப்படி சார் சமநிலைப்படுத்தி ரெண்டு பேர்த்த வைக்க முடியும்? இறுதி வரை பிரிவினை பேசினவர், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காத வெள்ளத்துறைகள நான் எங்களுக்கு குண்டூசி கூட செய்ய தெரியாது, நீங்க மட்டும் இந்த மெட்ராஸ் மாகாணத்தை மட்டும் நீங்க ஆட்சி பண்ணுங்க, சுதந்திரம் ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி திருக்குறளை பத்தி, சிலப்பதிகாரத்தை பத்தி, தமிழ் மொழியை பத்தி அவர் எவ்வளவு பழித்து இழுத்து பேசுற ஈவேரா, சுதந்திரத்திற்காக 15 ஆண்டு காலம் சிறையில வாழ்ந்த காமராஜரும் சுதந்திரம் உங்களுடைய கருத்தா எடப்பாடியோட கருத்தா? இது உங்களுடைய கருத்தா எடப்பாடியோட கருத்தா? நான் நீங்க பேசுறப்ப ஒரு வார்த்தை யாருடைய கருத்து சார்? நான் என்னுடைய கருத்தை கேட்கிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் சார். ஒரு விமர்சகனா, ஒரு சாதாரண வாக்காளர் நான் கேட்கிறேன். ஈவேராவையும் காமராஜரையும் எப்படி நீங்க சமநிலைப்படுத்தி ஏத்துக்கிறேன் சார்? இந்த ரெண்டு பேர்த்தை எப்படி ஏத்துக்க முடியும்? இது கருவாட்டு சாம்பார் இல்லையா? ஈவேரா கடைசி வரைக்கும் பேசுறது என்ன? பிராந்தியவாதம், திராவிடவாதம், பிரிவினைவாதம் பேசுறாரு. காமராஜ் இந்திய தேசியம், இந்திய நாடு, இந்திய ஒற்றுமை அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தவர். எப்படி இது பண்றீங்க சார்? சினிமாவுல இது ஆக சிறந்த சூப்பர் நம்பர் 1 நடிகர். அதுல எனக்கு மாற்றமே இல்லை சார். நல்ல மசாலா படங்கள் கொடுத்து நான் கூட விஜயோட ரசிகர் தான். ஆனால் சினிமா கவர்ச்சிங்கிறத தாண்டி மிஸ்டர் விஜய் நீங்க எப்படி எல்லா கட்சியும் அடிச்சு நொறுக்குவீங்க? எல்லாரும் உங்களுக்கு எதற்காக ஓட்டு போடணும்? சினிமாவோட உங்களோட மிகச்சிறந்த பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாரு? அஷ்டத்வானின்னு சொல்லுவாரு. அப்ப பார்த்தா கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகர். வெறும் கமர்சியல் படம் மட்டும்தான், மசாலா படம் மட்டும் தான் இருப்பார். அவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கக்கூடியவர். அப்ப நான் மக்கள் அவருக்கு ஓட்டு போடலான்னு இல்ல திமுகவோட காப்பி அப்படிங்கறதுனால திமுகவுக்கு பேசாம ஓட்டு போட்டு போயிடலாமே. சினிமா நடிகர்கிறத தாண்டி என்ன அனுபவம் சார்? வாசகத்துக்கு ஏத்துக்கிறேன் சார். கருணாநிதியாவது கீழ்நிலையில இருந்து கஷ்டப்பட்டு வறுமையில இருந்து வந்தவர். எம்ஜிஆர் கேட்கவே வேண்டாம் சார், வறுமையில உழண்டு மேல வந்தவர் சார். ஸ்டாலின் வாரிசு அரசியலா இருந்தா ஒரு 50 ஆண்டுகள் களத்துல இருந்து வந்திருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டாம், ஏறு முடிச்சு கோமணம் கட்டி உழுதுட்டு நீங்க நிலைமைக்கு வந்திருக்காரு. நீங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் குதிச்சீங்க. எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படத்துல நடிக்கிறப்பலாம் அவர் திரைப்படத்துல சிகரெட் குடிக்கிற மாதிரியோ கடவுள் நீங்க உங்க டைம் நான் மூச்சை கட்டிட்டு நான் பேசாம இருக்கேன். எம்ஜிஆர் தனிப்பட்ட தன்னுடைய திரைப்படத்துல பாத்தீங்கன்னா வன்முறை காட்சிகளோ மது குடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் வச்சவர் இல்ல. அந்த மாதிரி தான் ரசிகர்கள் நீங்க நல்வழிப்படுத்தும் மாதிரி வரைக்கும் நடிச்சிருந்தீங்களா? நான் எம்ஜிஆர காட்டிலும் அஜித்தை நான் சல்யூட் பண்றேன். ஏய் வரையா, படம் பாக்குறியா, வீட்டுக்கு போவோம், பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்து, அப்பம்மாவை காப்பாத்து, ரசிகர் மன்றம் எல்லாம் வச்சுட்டு என் பின்னாடி சுத்தாத அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகரை நான் பார்த்தது இல்லை. அவ்வளோ அந்த மாதிரி கொள்கை ஃபீல்ட்லயும் கஷ்டப்படல, கொள்கையில தெளிவு கிடையாது. இல்ல ஒரு 5 ஆண்டுகள் நான் களத்துல இறங்கி இந்த மக்களுக்காக போராடினேன், இத்தனை போராட்டங்களுக்கு நான் குரல் கொடுத்தேன். நடிகருங்கிற கவர்ச்சியை தாண்டி உங்களுக்கு நீங்க எப்படி மத்த கட்சிகளை அழித்து நொறுக்குவீங்க? தமிழக மக்கள் எப்படி உங்களுக்கு வாழ்த்து போடுவாங்க? ஓகே சார், ஓகே பேசலாம் சார். முதல்ல நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அவருக்கு தெரியும்னு நினைச்சேன்.
நான் இந்த மறு வச்சா இந்திரன், மறு எடுத்தா சந்திரன் மாதிரி இந்த அப்படி பேசுறவங்க கிடையாது. நான் என்னைக்கு இந்த 5 வருஷம் விவாத மேடைகளுக்கு வந்து நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாடு நல்லா இருக்குன்னா மோடி சாமி தொடரணும், வீடு நல்லா இருக்குன்னா பழனிசாமி வரணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறவன். அதனால நான் ஏதோ ஒரு இதா மட்டும் பேசுறவன் இல்ல அப்படிங்கறத தெரியப்படுத்துறேன். சார் 18ல இருந்து 35 வயசு உள்ளவங்க அந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் விசிலுக்கு ஓட்டு போடுவாங்க. பெரும்பான்மையானவர்கள் விசிலடிச்சான் குஞ்சுகள் விசிலுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் மறுக்கவே இல்லை சார். இளைஞர்கள் ஓட்டுங்கிறது 2 திராவிட கட்சிகளுக்கு குறைஞ்சு போயிருக்குது. அதுல மாற்று கருத்தே இல்லை. 35க்கு மேல அண்ணன் இப்ப சொல்ற நம்ம அண்ணன் பத்மநாபன் சொல்ற மாதிரி 70 தொட்டது வரைக்கும் அவங்க எதை வச்சு எதை கண்டு எதனால உங்ககிட்ட வசீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. வெறும் விசிலடிச்சான் குஞ்சுகள் ஜென்சி ஓட்டை மட்டும் வச்சு நீங்க எப்படி உங்க ஜெயிக்க முடியுங்கிறதா என்னுடைய கேள்விங்க. ஒரு தலைவர், வளர்ந்து வரக்கூடிய தலைவர், புத்தம் புதிய தலைவர் தான் முதல்ல எல்லா பிரச்சனைகளிலையும் முதல்ல ஏதோ ஒரு சைடு நியாயம்னு தோன்றப்போது குரல் கொடுக்கணுங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல வாய் திறந்தாடா வரைக்கும் ஒரு பக்கம் வேலாயுதனுக்கு வேஷம், அதாவது இந்துக்களுக்கு சாதகமா, இன்னொரு பக்கம் சோசப் விஜய் டபுள் ஆக்டிங், அதை கூட விட்டு சார். 2வது அந்த நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்த நீதிபதி மேல திமுக கூட்டணி, இந்தி கூட்டணி கட்சிக்காரங்க இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரு நீதிபதி மேல இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வந்ததை பத்தி ஏதாவது இது வரைக்கும் அவர் கருத்து தெரிவிச்சாரா? இடமாற்றம் பெறணும்னு கொண்டு வந்திருக்கணும். நான் கேட்கறது நீங்க திசை திருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதா சார் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தது சரி தவறு ஏதாவது ஒரு பக்கம் அவர் நிக்கணும்னு சொல்றாரு. சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வராங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கேட்கல சாமி. அரவிந்த் தாசனுக்கு பிஜேபி பிடிக்காதுன்னா நான் அதை பத்தி நான் பிஜேபி எங்க பிஜேபி எங்க சார் வருது? இது வழக்கு போட்டது பிஜேபியா இல்லையே? ஜட்ஜ் பிஜேபியா இல்லையே சார்? நான் சட்டத்துல இருக்கிற வாய்ப்புகளை சொல்றேன். பதவி நீக்கம் பண்ணுவதற்கு பதிலாக இம்பீச்மெண்டை ஆதரிக்கிறேன், இல்ல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தது தவறுன்னு எடுத்தியான்னு நான் அவரை கேட்கிறேன். உங்க கருத்துக்களை கொண்டாந்து என்ன திசை திருப்பாதீங்க தயவு பண்ணி. அடுத்தது சாதிய கொலைகள் தமிழ்நாட்டுல நடக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா வாய் மூடி மௌனியா இருக்கிறார். பங்களாதேஷ்ல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டப்ப எப்படி திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் வாய் மூடி மௌனமா இருப்பானுங்க. ஆனா ஈரான்ல பிரச்சனை, முஸ்லிம் நாடுகள் ஒரு பிரச்சனைனா திபோன்னு குதிப்பாங்களோ அதே இரட்டை வேலை உங்ககிட்ட இருக்கிறவ நீங்க எந்த விதத்துல மற்ற கட்சிக்கு மாற்றுன்னு நான் கேட்கிறேன். அப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருப்பாருங்க, இந்த மீசெல்லாம் வச்சுட்டு திராவிட குழந்தை ஒருத்தர் இருப்பாரு. அதாவது கள்ள உறவு ஒரு புது பேரு கண்டுபிடிச்சு திருமணம் கடந்த உறவு, யாரு சுபவி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்ற மாதிரிங்க திருமணம் கடந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னாவே தமிழக மக்களுடைய அந்த எப்பயுமே பாத்தீங்கன்னா தனி வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பொருந்தி பாக்குறாங்க. அதுவும் நம்ம திராவிட கட்சி தலைவர்கள் மாதிரி தானே இருக்கிறீங்க. சொந்த வாழ்க்கையில விட்டு ஏதாவது தூய்மை இருக்குதா? அப்ப எப்படி உங்களை நாங்க நீங்க ஒரு மாற்றம் எடுத்துக்க முடியும் சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட சாதாரண பின்னணி ஒரு IRS ஆபீசரா இருந்து ரிசைன் பண்ணிட்டு 5 வருஷம் பாஜக, காங்கிரஸ்ங்கிற மிகப்பெரிய கட்சிகளை எதிர்த்து களத்தில் போராடி அந்த இடத்துக்கு வந்தவர். அப்படியே பிளைட்ல இருந்து இறங்கி வந்தவொடனே சிஎம் ஆயிரல சார் அவரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இருங்க சார், அரவிந்த் கெஜ்ரிவால் இதோட கம்பேர் பண்றத விட ஒரு கைமத்தன வேற எதுவுமே இல்ல. கம்பேர் பண்ணாருன்னே தெரியல, சரி பண்ணிட்டாரு விடுங்க. பத்திரிகையாளர் இல்ல சார், 4வது தூண்கள்னு சொல்லுவாங்க, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். வேற விஷயம், குறைந்தபட்சம் சர்வாதிகாரின்னு சொல்லப்படக்கூடிய மோடியே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாரா? ஒண்ணு துண்டு சீட்டு முதலமைச்சரா இருக்கிறவரு, இவரு A4 சீட்டுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு தலைவன் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவனா இருக்க வேண்டும். 41 பேர் இறந்து போயிட்டாங்க, தீபாவளி கொண்டாட வேணாம்னு சொன்னாரு. தமிழர் பண்டிகைன்னு சொன்ன பொங்கல் அவர் கொண்டாடவில்லை. ஆனால் கிறிஸ்துமஸ் பண்டிகையில மட்டும் போய் நிக்கிறீங்களா சார் ஜோசப் விஜய்? அப்ப நீங்க சார்ந்த மதத்தை தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு மத பாட்சத்தியம் அப்படிங்கிறது இருக்கிறப்ப உங்களை எப்படி ஒரு தலைவரா எடுத்துக்க முடியும்? நாளைக்கு அரசியல்ல வேட்பாளரா நிக்கிறப்ப அபிடவிட்ல உண்மையாலுமே இவருடைய சொத்து மதிப்பு 3000 கோடியை இவர் சொல்லுவாரா? ஒரே ஒரு இதோட முடிச்சிடுறேன். சொகுசு பனையூர் பங்களா விட்டு வெளியே வந்தா கேரவன் வேனு, அதை விட்டு வந்தா மெர்சிடிஸ் BMW காரு, சார்ட்டர்ட் பிளைட், இப்படி வாழ்ற ஒருத்தர் தலைவரா ஏத்துக்குவாங்களா? ஒன்னே ஒரு வார்த்தையோட கடைசியா முடிச்சுக்கிறேன். இது பொதுவா எல்லாத்துக்கும் உங்க நேயர்களுக்கு சொல்றேன், கட்ட அப்பனுக்கு மரியாதை கொடுங்க, கட்ட மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க.